முன்னேற்ற கழகம் சுமார் 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை ஏற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு மக்களுக்கு துணைந்தது என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏழைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலேதான் ஏழைக்கு கிராமத்திலே வாழுகின்ற சாதாரண குடும்பத்தில் கூட உயர்ந்த நிலைக்கு எட்ட முடிந்தது. இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கனவை நனவாக்க என்பதற்காக தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, இங்கே இருக்கின்ற மக்கள் தான் வாரிசாக இருந்து அப்படி வாரிசாக இருக்கின்ற நமக்காக வாழ்நாள் முழுவதும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்கு உழைத்து எண்ணற்ற திட்டங்களை நமக்கு கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இருவரும் தலைவர்கள் உழைத்த காரணத்தினாலேதான் சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்னைக்கு வளர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இருவரும் தலைவர் வழியிலே அந்த அம்மாவுடைய அரசு இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் 4 ஆண்டு காலத்திலே ஏராளமான திட்டங்கள் நன்றாக தெரியும். 2006-2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதுக்கு 2019-2022 வரைக்கும் அம்மாவுடைய அரசு ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எந்த ஆட்சி காலத்துல சிறப்பாக நாட்டு மக்களுக்கு சிறப்பான திட்டங்கள் வந்தது, அதனால மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைத்தது என்பதை ஒருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய காலம் இந்த நேரம் என்று சொன்னால் வேண்டும் என்றே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடத்தையெல்லாம் அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்ற ஒரு பச்சை பொய்யை அவதூறு செய்ய இன்றைக்கு பரப்பி வருகிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற காலத்தாலே, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற காலத்தாலே இன்னைக்கு ஏழை மக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் கிடைத்துக் கொடுக்கிறது. நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகுதியை எடுத்துக் கொள்ளுதல். ராதாபுரத்தில் 2011-12 வரைக்கும் ஐடிஐ கல்லூரி கொண்டாந்து ஐடி கல்லூரி கொண்டாந்தது அம்மா அவர்கள். அதே போல இன்னைக்கு தாமிரபரணி நதிநீர் இணைப்பு திட்டம் 4ஆம் கட்ட பணி வேகமாக நடந்திருக்கிறது. திசையினுடைய தலையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கப்பட்டிருக்கிறது. ராதாபுரம் கால்வாய் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர ரூபாய் 173 கோடி ரூபாயில இன்றைக்கு அந்த கால்வாய் திட்டம் இன்னைக்கு துவங்கிருக்கிறது. ராதாபுரத்துல புதிய குற்றவியல் நீதிமன்றம், திசையினுடைய 1 கோடி ரூபாயில அம்மா திருமண மண்டபம், ராதாபுரத்துல புதிய பத்திரவலகம், ஆசங்கரை பள்ளிவாசலிருந்து நம்பியாற்றி நீரை குட்டமலை கொண்டு செல்லும் நவலடி கால்வாய் திட்டத்தை ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு, பள்ளிகளை தலைமையாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம், ஒவ்வொரு செல்வமாத ஆலயம், ஆசங்கரை பள்ளி தர்கா, விசாவத்திர கோயில், கள்ளிக்குளம், பனிமாதா ஆலயம் ஆகியவை தமிழக சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளன. ஆவரைக்குளம், கண்ணநல்லூர், திருவள்ளாபுரத்தில் 3 புதிய கால்நடை கிளை நிலையங்கள், பள்ளியூர் திசையில் தலா 4 கோடி ரூபாயில சந்தை மேம்பாடு, கூடங்குளத்துல இஎஸ் மருத்துவமனை, பள்ளியூர் பேருந்து 1 கோடி ரூபாயில புதிய வணிக வளாகம், அம்மா மினிக்கிளை 5 இந்த தொகுதியில திறக்கப்படுகிறது. 5 அம்மா மினிக்கிளை கொடுக்கிறோம். அதே போல விலையெல்லாம் மடிக்கணி 19,892 பேர் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மடிக்கணியும் 12,000 ரூபாய். அதே முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம், தாலிக்கு தாக்கம், தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலைப் பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலைப் பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலைப் பள்ளி, குடிநீர் திட்டம் என பல திட்டங்களை இந்த தொகுதியில நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பியோம். இவ்வளவு திட்டத்தை இந்த தொகுதியில மட்டும் நம்முடைய அரசு செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக நன்மை கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். நான் சொன்ன திட்டத்திலேயே நன்மை. இன்னைக்கு இந்த தொகுதி கிராமம் சூழ்ந்த தொகுதி. இந்த தொகுதியில இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றனர். 41% அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வுல 6 இடம் தான் கடந்த ஆண்டு கிடைச்சது. 41% படிக்கின்ற அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 6 இடம் தான் கிடைச்சது.
இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற 7 இந்திய மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க என்பதற்காக உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% உள் ஒதுக்கீடை சட்டமாக்கி அமல்படுத்தி அதனால இந்த ஆண்டு 415 பேர் மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி சேர்ந்த படிக்க வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட திட்டம் கொண்டாடல. தமிழகத்தில்தான் ஏழை இந்திய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதையும் நாங்கள் தான் இன்னைக்கு வெற்றிகரமா இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்கிறோம். கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை கூட அரசாங்கமே ஏற்படுகிறது. அந்த மாணவருக்கு அந்த சுமை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த சுமை கூட அவருக்கு கொடுக்காமல் இன்றைக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்று இன்றைக்கு செலுத்துகிறது. ஆக இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்ல, பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் பெற்ற தாய் தந்தைகள் நாம் குழந்தைகளை நினைக்கிறோமோ இல்லையோ, நாம் பெற்றிருக்கின்ற குழந்தை வேறாத தாயாக இருந்து தாய் அந்தஸ்திலே இருந்து ஒரு குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அம்மாவுடைய செயல்படுகிறது. காலுக்கு கால் நீ, விலையில்லா புத்தகம், விலையில்லா நோட்டு, பள்ளிக்கு போறதுக்கு பை, அதை கொண்டு போறதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி திறமையான மாணவ உருவாக்குவதற்கு மடிக்கணி, எனக்கு இத்தனையும் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை சிறப்பாக கல்வி கற்க வைத்தது அம்மாவுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட திட்டம் கொண்டாங்களா? இதனால ஏழை மக்கள் பயனடைஞ்சாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழை மக்களை ஏற்றப்படுவதற்காக இன்னைக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துக் கொள்கிறது. ஆக இந்த திட்டத்தின் வாயிலாக மடிக்கணியை கொண்டு வந்த திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் 52 லட்சம் பேருக்கு மடிக்கணி கொடுத்துருக்கிறோம். 52 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம். ஒரு மடிக்கணினி விலை கிட்டத்தட்ட 12,000 ரூபாய். இதற்காக 7,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செஞ்சு நம்முடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் சிறந்தராக விளங்க வேண்டும். உலகத்திற்கு ஏற்ற கல்வி கிராமத்திலே பிறந்த மாணவனுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் அம்மாவுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அம்மா மறைந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறும் விதமாக எங்களுடைய அரசு இந்த திட்டத்தை சிதறாமல் மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற செய்தியை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் வல்லரசு நாட்டில் கூட விலையில்லா மடிக்கணினி கொடுக்கின்ற நிலை கிடையாது. தமிழகத்தில் தான் தொடர்ந்து விலையில்லா மடிக்கணினி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்னைக்கு ஆரம்பப்பள்ளி, அதே போல ஆரம்பப்பள்ளியிலிருந்து தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலைப்பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி பல பள்ளிகளை கிராமத்திலே தொடர்ந்து நகர வரை திறக்கப்படுகிறது. இதனால் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்கிறது. கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்கிறது. அது மட்டும் இல்லாம 2011 உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசுல 130 பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க, கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழகத்திலே பல துறைகள் இருந்தாலும் கல்வித்துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு அந்த கல்வி துறை வளர்ந்து இன்னைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அதிகமான கல்லூரியை திறந்தோம். அதிகமான கல்லூரி திறந்ததன் விடவே இன்னைக்கு உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை 149 பேர். தமிழகத்திலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் எட்டியிருக்கின்றோம். ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியை சிறக்க வேண்டும். அப்படி கல்வி சிறப்பதற்காக அம்மாவுடைய அரசு இவ்வளவு நடவடிக்கை எடுத்து நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறந்த கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டம் எதுவுமே கொண்டு வரல. இதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல. இன்னைக்கு அரசு, இன்னைக்கு நாடு முன்னேறல, மாநிலம் ஏற்படல. ஆனா ஸ்டாலின் இந்த ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல என்று போற பக்கமெல்லாம் ஒப்பதி வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறேன். இதுல தவறு தான் சொல்லவே முடியாது. அவர் போற பக்கமெல்லாம் என்ன பேசுறாரு? ஒரு 10 பேருக்கு பேச சொல்றாரு. ஒரு மேடை போட்டுக்கிறாரு, பெட்ஷீட் வச்சுக்கிறாரு, அதுல அமர்ந்துக்கிறாரு, ஒரு பொட்டி வேற பக்கத்துல வச்சுக்கிறாரு. மக்கள் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா? மக்கள் அங்க குறை இருந்தா நீங்க இந்த பெட்டியில போட்டுன்னு சொல்றாங்க.
மக்கள் சில பேர் போட்டு வெட்டியில போடுறாங்க. அதுலயும் 2 பாக்ஸ் வச்சிருக்கான்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏற்கனவே ஒரு செட்டப் பண்ணி ஒரு 10 பேர் கூட்டியாந்து அதுல ஏற்கனவே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த 10 பேர்த்த வீலே செட் பண்ணி என்ன கேள்வி கேட்கறது பதில் சொல்றது அதுக்கு செட் பண்ணி தான் வராங்க. அது போடுற மனு எடுத்து படிக்கிறது இல்லை. அது போடுற மனு ஒரு பக்கம் இருக்கும். ஏற்கனவே செட் பண்ணி கூட்டிட்டு வந்தா அந்த மனு ஏற்கனவே தயார் பண்ணி அந்த பொட்டியில் வச்சிருப்போம். அதை எடுத்து படிப்பாங்க. அது கூட சரியா படிக்கிறது கிடையாது. ஆக இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால் மக்களை ஏமாற்றுகிற நேரம். 5 முறை நாட்டை ஆண்டார்களே. சாதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாரு. ஏன் அந்த திட்டத்தை நிறைவேற்றல? அப்ப மக்களை சிந்திக்கல, மக்களை பார்க்கல. அதிகாரம் இருக்கும் போது மக்களை பார்த்து மக்கள்கிட்ட குறை காட்டுறதுனால அந்த குறையை நிவர்த்தி செய்ய முடியும். அதுக்குதான மக்கள் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதிகாரத்தில் இருக்கின்ற போது மக்களை மறிந்து மக்கள்கிட்ட மனு வாங்காம மக்களுடைய பிரச்சனை தீர்க்க ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான். நாங்க அப்படி இல்லை. இன்னைக்கு அம்மாவுடைய அரசாங்கம் 2019 8வது மாசம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை 110 நான் அறிவிச்சேன். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு மக்கள் அரசாங்கத்தை நாடி செல்வதற்கு அரசாங்கமே மக்களை நாடி சென்று மக்களுடைய பிரச்சனைகளை மனு மூலமாக பெறப்பட்டு தீர்வு காணப்படும் என்ற திட்டத்தை நான் அறிவித்தேன். முதலமைச்சர் குறைந்திருக்கும் திட்டம் என்று இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சரை அனுப்பி மனுக்களை பெற்றோம். அங்காக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி மனுக்களை பெற்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று மக்களுடைய மனுக்களை பெற்றார். அந்த மனுக்கள் 9,77,000 மனுக்கள் ஸ்டாலின் அவர்களே குறிச்சு வச்சுக்க. 9,77,000 மனுக்கள் அப்பொழுது நாங்க பெற்றோம். எல்லா மனுக்களும் கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணோம். அதுல எந்த மனுக்கு தீர்வு காண முடியும் என்று கருதி தகுதியுள்ள மனு 5,25,000 மனுக்கள் இன்னைக்கு தீர்வு காணப்பட்ட அரசு அம்மாவுடைய. எந்த காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டது என்ற செய்தியை அந்த மனு கொடுத்தவர்களுக்கு பதில் அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரு அரசாங்கம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசாங்கம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களை போட்ட மனு வாங்கி ஏமாற்ற நாடகம் எங்களுடைய கட்சியிலும் கிடையாது, எங்களுடைய அரசியலும் கிடையாது. இதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு இதே போலதான் ஒவ்வொரு திண்ணையிலையும் பெட்ஷீட் வச்சு மனு வாங்கினார். அந்த மனுல எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சுன்னே தெரியல. அவருக்கு தான் தெரியும். இப்படி மக்களை ஏமாற்றுவது. தேர்தல் வரும்போது இந்த ஏமாற்று வேஷத்தை போட்டு நாடகமாடி மக்களை திசை திருப்பி அதன் மூலமாக வெற்றி பெறுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னென்ன வாக்குறுதி கொடுக்கின்றதோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2011 புரட்சி தலைவர் அம்மாவும் தமிழகம் முழுவதும் சுற்றி வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். நான் முதலமைச்சராக வந்தவுடனே விலையெல்லாம் மிக்சி கிரைண்ட் மின்சிறி வழங்குவேன் என்று சொன்னார்கள். வழங்கினாங்களா இல்லையா? அதே திமுக 2006 திரு கருணாநிதி திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார். இந்த ராதாபுரம் தொழில் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க? ஒன்றுமே கொடுக்கல. கொடுக்காட்டி போகுது. சட்டமன்றத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்டாங்க. நீங்க தேர்தல் நேரத்தில் 2006 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக எங்கே என்று கேட்கின்ற பொழுது கருணாநிதி அவர்கள் கையளவு நிலம் இருந்தாலும் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதையாவது காட்டினா அதுவும் காட்டல. அரசியல் வரைக்கும் அதையும் காட்டவே இல்லை. எவ்வளவு பொய் பாருங்க. எங்க நிலம் இருக்குது? எப்படி கொடுக்க முடியும்? எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்பி ஏமாற்றி மக்களின் ஓட்டுகளை பெறலாம் திமுக பெறுகின்றார்கள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் நிலம் கொடுக்காட்டி பரவாயில்ல, நிலத்தை மக்களிடத்திலிருந்து பிடிக்காக இருந்தாலே போதும், மக்கள் நிம்மதியா பொழைச்சுக்குவாங்க. திமுக கண்டவே அலர்ஜி மக்களுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சி. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பேணி காப்பதிலே தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையா இருக்கிறது. இந்தியாவிலே பல மாநிலம் இருக்கின்றது. இன்னைக்கு அமைதி பூங்காவா விளங்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. நாங்க கூட சொல்லல, அதை ஏத்துக்க மாட்டாங்க. சாரி,
இன்றைக்கு இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு பணிகளை மேற்கொள்வார். அந்த ஆய்வு பணியிலே மேற்கொண்டு துறை வாரியாக விருதுகளை கொடுப்பாங்க. அப்படி காவல் எந்த மாநிலத்தில் சட்டம் சிறப்பா இருக்கு ஆய்வு செய்கின்ற பொழுது, இந்தியா முழுவதும் ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழ்நாடு சிறந்த சட்டங்களுக்கு பேணி காப்பதிலே முதன்மை மாநிலம் என்று தேர்வு செஞ்சு 3 ஆண்டு காலம், 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் தொடர்ந்து நாம விருதுகளை வாங்கிட்டு இருக்கிறோம். அதை சொன்னாலும் அவருக்கு கோவம். எங்கே சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கிற காரணத்தால எங்களுக்கு விருது கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியில என்ன விருது வாங்கினீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நிர்வாகம் பண்ணால் தானே விருது வாங்க முடியும். வீட்டை பார்க்கறதுக்கே நேரம் சரியா போச்சு. நாட்டு மக்கள் எங்க பார்த்தாங்க? வீட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக எப்படி, திமுக எப்படின்னு. இன்னைக்கு அண்ணா திமுக ஒரு ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில கீழே இருக்கின்றது கூட இந்த நிலைக்கு உயர முடியும். திமுக கட்சியில வரவே முடியாது. வர முடியுமா? இந்த கட்சியில ராமசாமி வரலாம், சுப்பிரமணியம் வரலாம். எல்லாமே உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால், மக்களுடைய நம்பிக்கை பெற்றால் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு ஒரு முளைச்சார். நமக்கு வாழவரம் அதிகமா இருக்க இடக்கணும் பண்ற மாதிரி இந்த உதயநிதி அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பளம்? அந்த கட்சியில எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க, அந்த கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க. அவையெல்லாம் வச்சுட்டு இந்த உதயநிதி புறப்பட்டார். ஊரூரா போய் இவரு பிரச்சாரம் பண்றாரு. அண்ணா திமுக அரசாங்கம் மீது குற்றம் சொல்லிட்டு இருக்காரு, எங்க கட்சி மீது குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய அனுபவம் தான் அவருடைய வயது. அவரு அண்ணா திமுக வேடிக்கை பாருங்க. அவருக்கு என்ன தகுதி? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். அவருதான் இப்ப அறிவிக்கிறாரு. திமுக அறிவிப்புலாம் ஸ்டாலின் அறிவிக்கல, உதயநிதி அறிவிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி படுபோதாலும் போயிடும். இப்படி திராவிட முன்னேற்றத்துடைய நிலைமை இப்படி இருக்கின்ற காலத்திலே இன்னைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் துடிக்கிறார்கள். அது குடும்ப கட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கட்சி துவங்கல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில ஸ்டாலின் முதலாளி, மீதி எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர். உதயநிதி, கனிமொழி அம்மா, தயாநிதி போர்ட் ஆஃப் டைரக்டர். இப்ப பாருங்க, திமுகவில் எத்தனை பேர் இன்னைக்கு மூத்த கட்சி நிர்வாகி இருக்கிறாங்க. யாராவது பிரச்சாரத்துக்கு போறாங்களா? கிடையாது. ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாங்க, திருமதி கனிமொழி அம்மா போறாங்க, தயாநிதி போறாங்க. ஏன்னா குடும்பத்தை தவிர்த்து வேற எவர் போனாலும் கட்சி கைப்பற்றுவாரு பயம். திமுக அப்படி இல்ல. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, உதயகுமார் இருக்கிறாங்க, ராஜன் இருக்கிறாங்க, இன்பத்துறை இருக்கிறாரு, இருக்காரு, சீனிவாசன் இருக்காரு, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இந்த கட்சி தான் ஜனநாயக கட்சி. ஏன்னா மக்களோடு மக்களாக பழகின்றதுதான் மக்களுடைய கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரிஞ்சால்தான் கஷ்டத்தை போக்குவதற்கு திட்டத்தை கேட்டு திட்டத்தின் மூலமா மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சியெல்லாம் அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு? அந்த பெட்டியில போட்ட பிறகு ஒரு மனு கொடுப்பாராம், சீட்டு கொடுப்பாராம். இந்த சீட்டை வாங்கிட்டு போய் ஒரு நேரத்தை பாக்குறதா நடக்கிற காரியமா? பேசுறதுக்கு எதான் பேசுறது மக்கள் நம்ப வேண்டாம். எதை வேணாலும் பேசுறாரு. ஒரு சீட்டு சிரிப்பு கொடுத்தா உடனே பார்க்கலாம். இது வரைக்குமே 5 லட்சம் பேருக்கு சிரிப்பு கொடுத்துட்டேன். நீ எத்தனை பேர் போய் பார்க்க முடியும்? 5 லட்சம் பேருக்கு மேல சிரிப்பு கொடுத்தது பத்திரிகை செய்தி. அது வருதா இல்லையா அது தெரியாது. அப்படி ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு எங்களுக்கு மனு கொடுத்துருக்காரு. பொய்யான செய்தி வெளியிடுறது இன்னைக்கு அதுக்கும் வழி இல்லாம பண்ணியாச்சு. அதுக்கு வழி கிடையாது. 2020 சட்டமன்றத்துல செப்டம்பர் மாசமே நான் அறிவிச்சிட்டேன். முதலமைச்சருடைய இன்னைக்கு என்னுடைய அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை 110 இன்னைக்கு முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்னைக்கு நீங்க வீட்டில் இருந்து செல்போன் மூலமாக 1100 என்ன அமைத்தி உங்களுக்கு எந்த துறையில என்ன பிரச்சனை சொன்னீங்களோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகுத்து வந்த அரசு எங்களுடைய அரசு. கூட்டத்துக்கு போய் மனு எழுதி பொட்டியில் போடுற வேலையில இல்ல, அந்த வேலையும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இருந்து
தங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த துறையில் சொல்லி அதை அப்படியே 1100 நீங்க பதிவு செஞ்சீங்களா அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்க. 3 நாளைக்கு முந்தி சென்னையிலே அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சுட்டேன். இனிமேல் அந்த மனு போடுற வேலையும் கிடையாது. இனிமேல் மக்கள் அரசு அதிகாரி நாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசு அதிகாரிகள் மக்களை தேடி வந்து செல்லக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அறிவிச்சு கொஞ்ச நாள்லயே 55,000 புகார் வந்திருக்கு. 55,000 பேர் எங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசு சிறப்பான திட்டத்தை நீங்க கொண்டு வந்து நிறைவேற்ற சாதினவர்களே. இதையெல்லாம் நான் ஏற்கனவே கொண்டாந்துட்டேன், சட்டமன்றத்தில் அறிவிச்சுட்டேன். நீ போய் கொட்டி வச்சு மனு வாங்குற வேலையில தேவையே கிடையாது. அந்த வாய்ப்புக்கும் உங்களுக்கு இடம் கொடுக்கல. இது ஒரு நவீன விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்துல மக்கள் எளிதா தங்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அந்த பிரச்சனையை அரசு தீர்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தையும் இன்றைய தினம் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள். தைப்பொங்கல் என்று எல்லா வீடுகளிலும் தைப்பொங்கல் பொங்க விடுவதற்காக எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் 2,500 ரூபாய் அவங்க கொரோனா வைரஸ் தொற்று கடுமையான சோதனையான நேரம். அப்படி சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து 5 மாத காலமாக விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய், விலையில பருப்பு கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் 100 ரூபாய் கொடுத்திருப்பாங்களா? குடும்பத்துக்கு கொடுத்திருப்பாங்களா? ஏழைகளுக்கு எப்பொழுதும் கொடுத்ததே கிடையாது. எடுத்துதான் பழக்கம். திமுக கொடுத்து பழக்கம் இல்லை. ஏன்னா கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார பொன்மன சம்பல் புரட்சிகளை தொடங்கப்பட்ட கட்சி, தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் வழியிலே எங்களுடைய அரசு இன்னைக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல சாலை வசதி செய்து கொடுக்கின்றோம். குடிமராமத்து திட்டம் வருகின்ற பொழுது ஏரிகளெல்லாம் நிரம்பி காட்சியளிக்கின்றது. இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இந்த மக்களுக்கு நம்முடைய அரசு இன்னைக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக புயலால் விவசாயம் பாதிக்கப்படுகிறார்கள், தொடர் மழையால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், வறட்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள் அவர்கள் ஏற்றம் பெற வேண்டும், அவர்கள் இன்னும் துடைக்க வேண்டுவதற்காக எங்களுடைய அரசு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்கடன் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றிய கட்சி. அதுபோல ஸ்டாலின் சொன்னார், வெறும் அறிவிப்போட போயிருந்தேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு கொடுத்தால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டும் என்பதற்கு உடனடியாக விவசாயிகளுக்கு அவர் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன் ரத்து செய்வதற்கான இன்னைக்கு அந்த ஆணையை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல விவசாயிகள் இன்றைக்கு பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கின்றோம். விவசாயம் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம். ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் உணவு பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு விவசாயிகளுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்து கொடுக்கின்றோம். அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை விவசாயி, தொழிலாளி, ஏழைகள் அவர்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், வீட்டு மனை இல்லாத இருக்கின்றார்கள். அப்படி வீட்டு மனை இல்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு நிலத்தை வாங்கி காங்கிரஸ் வீடு அனைவரும் கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழை மக்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீடுல அத்தனை பேருக்குமே எங்களுடைய அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றும். ஆக வீடு இல்லை என்ற நிலை எதிர்காலத்தில் இருக்காத அளவிற்கு எங்களுடைய அரசு திட்டம் தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல அம்மா மினி கிளினிக் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலே அம்மா மினி கிளினிக் துவக்கப்பட்டு அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏதாவது காய்ச்சல் தலையில் இருந்தால் உடனடியா அம்மா மினி கிளினிக் சென்று அங்கே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இது ஏழை மக்களுக்கு கொண்டு வந்த திட்டம். திமுக திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? கிடையாது. அதே போல கால்நடை வளர்ப்பு அதிகமான கிளைகளை துவங்கி இருக்கணும். ஆக கால்நடை செல்வங்கள் சிறப்பாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக வாய் பேசுகின்ற ஜீவனங்களுக்கு வாய் பேசுகின்ற மனிதருக்கு கொடுக்கிறோம்.
வாயில்லாத ஜீவனங்களுக்கும் நம்முடைய அரசு நல்ல சிகிச்சை அளித்து அதையும் நம்முடைய அரசு பாதுகாக்கப்படுகிறது. இன்றைக்கு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டார்களோ அத்தனையும் செல்லாமல் சிதறாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு 2006 2010 கடுமையான மின்வெட்டு. இன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றுடன் 3 மாதத்தில் நான் 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவேன் என்று மக்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தார். 2011 சட்டமன்ற கோரிக்கைகளின் போது அதே போல 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் கொடுத்த ஒரே தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்றால் தடையில்லா மின்சாரம் வேண்டும். அதையும் நாங்கள் அம்மாவுடைய அரசு வழங்கிச்சு. இன்றைக்கு தடையில்லா மின்சாரம் இருந்த காலத்துலதான் புதிய புதிய தொழில் வருது. புதிய புதிய தொழில் தமிழகத்திலே வருகின்ற பொழுது படித்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு தமிழகத்திலே திறமையாக நாங்கள் இதை செயல்படுத்தி இன்னைக்கு தமிழகத்திலே மின் உற்பத்தி அதிகமாக இன்னைக்கு உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உபரி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மின்மிகை மாநிலம் தமிழ்நாடு. அதையும் நாங்கள் செயல்படுத்திருக்கிறோம். அது இப்படி ஏராளமான திட்டங்கள் இன்னைக்கு பல்வேறு துறையில விருதுகளை வாங்கிட்டு இருக்கிறோம். உள்ளாட்சி துறையில விருது, பொதுப்பணித்துறையில விருது, நீர் மேலாண்மை திட்டத்துல, கல்வியில விருது, சமூக துறையில் விருது, மின்சார துறையில் விருது, இப்படி துறை வாரியாக சிறப்பான திட்டங்களை தீர்த்தி நாட்டு மக்கள் நன்மை செய்து இந்திய அளவில் தேசியங்களை தேசிய விருதுகளை பெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. படிச்சு பார்த்தா நாட்டுல என்ன திட்டத்தை கொண்டாடணும் பாக்குறது இல்ல. அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது பலத்துல தெரியுது இல்ல. அவை துறை வாரியாக தேசிய அளவிலே திறமையான அரசாங்கம் செயல்பட்டதுனால இந்திய அளவில் மற்ற மாநிலத்தை காட்டிலும் இன்றைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்று பல துறைகளை நாம் விருது வாங்கி சாதனைப்படுத்திக்கின்றோம். அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி சேர்க்கிறார். முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி